सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा चुसर. எல்லா சாதனங்களையும் நன்கு விட்டு என் ஒருவனையே உபாயமாக அனுசந்திப்பாய். நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன். வருந்தாது. ஸ்ரீமத் பகவத்கீதையிலே பகவான் கண்ணன் எவ்விடத்தில் சிறப்புகளை எல்லாம் ஆள்பவனான கண்ணன் இருக்கிறான், எவ்விடத்தில் வில்லை ஏந்திய அர்ஜுனன் இருக்கிறான், அவ்விடத்திலே எல்லா செல்வம், வெற்றியும், வைபவங்கள், தர்மமும் நிலையாக உள்ள. வெற்றி பெறுவது தர்மம் மட்டுமே. ஆதலில் வெற்றி கூறுமின், வெற்றி கூறுமின், வெற்றி கூறுமின். தர்மம் வெல்லும் என்பதற்கோ திருக்காட்சி. தெய்வத்தின் சாட்சி. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்பது தர்ம பூமி மட்டுமல்ல, தமிழகத்திலும் தர்மம் வெல்லும். காரணம் ஜெய ஆண்டு. வெற்றி கூறுமின், வெற்றி கூறுமின், வெற்றி கூறுமின். ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண சுவாமினே நமः. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவர முனையே நமः. மூலம் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ணன் ருக்மிணி பிராட்டியுடன் மற்றும் ஸ்ரீ பலராமன், ஸ்ரீ சாத்யகி, ஸ்ரீ அனிருத்தன், ஸ்ரீ பிரத்யும்மனன் ஆகியவர்களுடன் கிழக்கு திசை நோக்கி நின்று அருளும் திருக்கோலம். உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. தாயார் ஸ்ரீ வேதவல்லி தாயார். விமானம் ஆனந்த விமானம், பிரணவ விமானம், புஷ்ப விமானம், சேஷ விமானம், தெய்வீக விமானம். தீர்த்தம் கைரவணி, அல்லிக்கேணி. காட்சி கண்டவர்கள் அத்ரி, மதுமா, சப்தரோமர், பிருகு, ஜாஜலி என்ற மகரிஷிகளும் சுமதிராஜன். அத்ரி மகரிஷி தவத்திற்கு திருக்காட்சி பொழிந்தருளியவர் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி. மதுமான் மகரிஷி தவத்திற்கு திருக்காட்சி பொழிந்தருளியவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. சப்தரோம மகரிஷி தவத்திற்கு
திருக்காட்சி பொழிந்தருளியவர் ஸ்ரீ கஜேந்திர பரதர். பிருகு மகர்ஷி தவத்திற்கு தாயார் ஸ்ரீ வேதவல்லி. சுமதிராஜனின் தவத்திற்கு திருக்காட்சி பொழிந்தருளியவர் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ணன். மங்களாசாசனம் ஸ்ரீ பேயாழ்வார், ஸ்ரீ திருமழிசையாழ்வார், ஸ்ரீ திருமங்கையாழ்வார். வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார்களித்தை குவலயத்தோறு தொழுதேத்தும் ஆதியமுதை என்னையாளுடையப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணி என்கிற திவ்ய கேத்திரத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவன் கண்ணபிரான், அவன்தான் பார்த்த சாரதி என்கிற திருநாமத்தோடு இந்த திருக்கோவிலிலே எழுந்தருளிருக்கின்றான். ஆனால் இந்த திருவல்லிக்கேணியிலே பார்த்த சாரதி மட்டுமல்ல, இன்னும் எம்பெருமான்கள் 4 எழுந்தருளியிருக்கின்றார்கள். அவர்களையும் கூட திருமங்கையாழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியிலே இந்த திருத்தலத்திற்கு உண்டான அந்த பதிகத்திலே மங்களாசாசனம் செய்கின்றார். அதிலே 2வது பாசுரத்திலே யாரை மங்களாசாசனம் செய்கின்றார் என்னால் இந்த திருத்தலத்திலே எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீரங்கநாதன். அவனுக்கு மன்னாதன் என்று ஒரு திருநாமம் உண்டு. இந்த மன்னாதன் என்கிற திருநாமம் எப்படி ஏற்பட்டது என்னால் எம்பெருமானிடத்திலே ஊடல் கொண்ட அந்த திருத்தாயார் ஸ்ரீமகாலட்சுமி அவள் இந்த திருத்தலத்திலே வந்து பிருகு மகர்ஷியினுடைய புத்திரியாக அப்படி வளர்ந்து வந்தாளாம். அவளை திருமணம் புணர்வதற்காக பகவான் இந்த லோகத்திற்கு வந்தான். இந்த பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் திருவல்லிக்கேணிக்கே வந்தான். அப்படி வந்தவுடனே அவனை பார்த்த அந்த பிராட்டியானவள் மன்னாதன் என்று சொன்னாளாம். மன்னாதன் என்றால் என்னுடைய நாதன் என்று பொருள். அது மன் மம நாதகா என்கிறது, மன்னாதகா என்னாகிறது. அப்படி என்னுடைய நாதன் அல்லவோ இவர் என்று வேதவல்லி சொன்னாளாம். யதோ மன்னாத இத்தியாக வேதவல்லி சுச்சிஸ்மிதா ததோ மன்னாத இத்தியேவ விசுருத்தோ புவனத்திரையே என்று இந்த ஊர் ஸ்தலபுராணமும் கூறுகிறது. அப்படி மன்னாதன் என்று சொன்னபடியினாலே அந்த எம்பெருமானுக்கு மன்னாதன் என்னே திருநாமம் ஏற்பட்டு விட்டதாம். அதையும் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார். என்னையாளுடையப்பனை திருவல்லிக்கேணி கண்டேனே. என்னையாளுடையப்பன் த மன்னாதன் என்கிற வடமொழி சொல்லை அப்படியே தமிழிலே மொழிபெயர்க்கிறார் திருமங்கையாழ்வார். என்னை ஆளுடை அப்பன் என்று அப்படி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை என்று வேதமே வடிவெடுத்தவன், வேதத்தாலே ஸ்துதிக்கப்படுபவன். வேதத்தினுடைய அத்தனை சொற்களும் அந்த எம்பெருமானைத்தான் சொல்லுகிறது. வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று கீதையிலே பகவான் அருளி செய்தான் அல்லவா. ஆயினால வேதத்தை, அதற்கு மேலே வேதத்தின் சுவைப்பயனை, அந்த வேதத்திலே மிகவும் ரசமான பிரயோஜனமாக இருப்பவன் யார் என்றால் அதுவும் அந்த எம்பெருமான் தான். அந்த வேதத்தை கற்பதனாலே நாம் அடையக்கூடிய பயன் என்ன? அந்த எம்பெருமானை அறிய போகிறோம். ஆயினால வேதத்தின் சுவைப்பயனை என்று சொன்னார். வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை என்று உயர்ந்த முனிவர்களான அந்த ஆச்சாரியர்கள், அதாவது உயர்ந்த முனிவர்களான ரிஷிகள், அவர்களெல்லாம் அந்த எம்பெருமானை அனுபவிக்கின்றார்களாம். அவன் கோதிலின் கனியை என்று சொன்னவர் மேலே நந்தனார் களிற்றை. நந்தனார் என்னால் நந்தகோபன், அவனை ஒரு ஆர்விகுதி, நந்தன் என்பது அவனுடைய ஒரு பெயர், அத்தோடு ஒரு ஆர்விகுதி சேர்த்து நந்தனார் என்கிறார். அப்படிப்பட்ட நந்தகோபனுடைய களிறு என்னால் அவருக்கும் அடங்காத
யானை போல இருக்கிறவனான் கண்ணன். ஆகினாலேதான் நந்தனார் களிற்றை என்றால் அவர் என்ன பண்ணுவர், இவன் பேர் தீம்பு சொல்லி பல பேர் இவனிடத்திலே புகார் செய்தால் இவனை அவர் கட்டி வைப்பார். இவனுடைய திருத்தாயார் யசோதை அவனை கட்டி வைக்கிறாள். அப்பொழுது அவன் எப்படி இருந்தான் என்று கேட்டால் அவனை சொல்றான், எப்படி இருந்த தடம்பருகு அந்த எம்பெருமான் எப்படி தரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையானை என்று சொல்லும்படியாக ஆனை போலே இருந்த அவன் நந்தனார் களிற்றை அதற்கு மேலே கடைசியில் அந்த எம்பெருமான் எங்கே எழுந்தோடு இருக்கிறான் என்னால் ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி என்று திருவல்லிக்கேணிக்கே உண்டான பெருமை என்னன்னா ஒப்பவரில்லாத தங்களுக்கு ஈடானவர்களே இல்லாதவர்களான பெண்களெல்லாம் வாழும்படியான திருவல்லிக்கேணி என்று சொல்லுகின்றார். இது வடமொழியிலே இந்த மயிலாப்பூர் என்கிறது வடமொழியிலே மகிழாபுரி என்று ஒரு காலத்திலே வழங்கப்பட்டு வந்ததாம். மகிழா என்றால் பெண்கள், அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய ஊர் என்கிறபடியினாலே இந்த ஊருக்கு மகிழாபுரி. அதை தமிழிலே ஆழ்வார் ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலே என்கிறார். அந்த எம்பெருமானை சேவித்து மகிழ்வோம். என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேன். தண்டமிழ் தலைநகரில் அலைபுரளும் கடலோரும் அருள் செழிக்க ஓர் திவ்ய தேசம் திருவல்லிக்கேணி. அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில். பிரம்மாண்ட புராணத்தில் ஓர் பகுதி. அந்த பகுதியின் தலைப்பு பிருந்தாரண்ய மகாத்மியம். துளசிக்கு ஒரு பெயர் பிருந்தம், வனத்திற்கு ஒரு பெயர் ஆரண்யம். துளசி வனம் என்ற ஒரு பொருள் பிருந்தாரண்யம். அது ஒரு யுகக்காலம். மன்னன் சுமதி திருவேங்கட திருமலையில் ஸ்ரீ சீனிவாச பெருமாளை வழிபட்டான். பார்த்தனான அர்ஜுனனுக்கு தேரோட்டிய கண்ணனாக பெருமாளை காண விளைவதாக எண்ணினான். தவத்தில் இருந்தான். அப்போது திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் அசரீரியாய், மன்ன, நீ விரும்பிய தோற்றத்துடன் கைரவணி தீர்த்தமுடைய பிருந்தாரண்யத்தில் எழுந்தருளி உள்ளேன். அங்கு சென்று தரிசிக்க வேண்டும் என்று அருள்பாலித்தருளினார். மன்னன் சுமதியும் அவ்வாறே பிருந்தாரண்ய கஷேத்திரமான அல்லிக்கேணி எனப்படுகின்ற திருவல்லிக்கேணிக்கு வருகை புரிந்து பகவானை தரிசித்தான் என்று கூறுகின்றது வரலாறு. இந்த பிருந்தாரண்யத்துக்கு பகவான் அவ்விதம் வந்தார் எனில் வேத வியாசருக்கு ஆத்ரேய முனிவர் என்னும் ஒரு சீடர் இருந்தார். அவர் தம் குருவின் கட்டளைப்படி பிருந்தாரண்யத்திற்கு தவம் செய்ய வருகை புரிந்த போது அவரால் கொடுக்கப்பட்ட கண்ணனின் திவ்ய மங்கள விக்கிரம் ஒன்றை தம்முடன் கொண்டு வந்தார். அந்த விக்கிரகம் ஒரு திருக்கையில் சங்கேந்தியதாகவும் மறு திருக்கையில் தான முத்துரை உடையதாகவும், அதாவது சரண் புகு தம் திருவடியில் என்ற பொருள்பட அமைந்திருந்தது. ஆத்ரேய முனிவர் பிருந்தாரண்யம் வருகை புரிந்து அங்கு சுமதி என்ற முனிவரை கண்டு ஆனந்தித்து தம் வருகையை கூறினார். இருவரும் இப்பெருமாளை இங்கேயே பிரதிஷ்டை செய்து வழிபடலாயினர்.
பகவானின் வலதுபுறம் ருக்மிணியையும் இடதுபுறம் சாத்யாகியையும் நிறுவி வழிபட்டு அவர்கள் மோட்சம் பெற்றனர். இத்திருக்கோலத்தையே கண்டு வழிபடுமாறு திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் கட்டளையிட சுமதி மன்னனும் அவ்விதமே வழிபாடு செய்தான். வேங்கடவனால் குறிக்கப்பட்டதால் வேங்கட கிருஷ்ணன் என்னும் திருநாமம் அமைந்தருளியது. இது சுமதி முனிவர் வேறு, சுமதி மன்னன் வேறு. பகவான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எங்கே அவதரித்தருளுகின்றான் அங்கேயே தாயாரும் அவதரித்தருளுகின்றார். பிருந்தாரண்ய கஷேத்திரத்தில் தாயாரின் திருவவதாரம். ஒரு நாள் திருமகளான தாயார் ஊடல் கொண்டாள். திருமாலுடன் பகவானை விட்டு பிரிந்தாள். இந்த திருவிடத்தில் அன்றைய நிலையில் பிருகு மகர்ஷி தவம் செய்து கொண்டிருந்தார். அவரின் பர்ணகசாலைக்கு அருகில் ஓர் மழலையார் உருவாகி நின்றாள் தாயார். வேதங்களினால் வர்ணிக்கப்பட்ட தெய்வ மகள் தாயார் இவளே என உணர்ந்து வேதவல்லி என்று திருநாமமிட்டு வளர்த்து வந்தார் பிருகு மகரிஷி. பருவம் வந்தது தக்க சமயத்தில் இளவரசர் வடிவம் பூண்டு திருமகளை ஏற்றுக்கொண்டார் ரங்கநாதர். தாயாரான திருமகள் ரங்கநாதரை கண்டதும் இவரே மன்னாதர், அதாவது என் கணவர் என்று அருள் மொழியை உரைத்ததால் மன்னாதர் என்ற திருநாமம் மகிமை பெற்றதாக திரு அல்லிக்கேணி திருத்தல திருக்கோயிலிலே திருவருள் பொழிந்தருளுகின்றது. திருமண திருக்கோலத்திலான ரங்கநாதர் மன்னாதர் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளியது தமிழகம் பெற்ற பெரும் பேறு ஆகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சனாதன வேதம் வெகு சிலரே ஓதிய காலம். அதனால் அதன் பொருள் அரிதானது, புதிரானது, புரியாமல் போனது. பார்த்தான் பகவான், அவதரிக்கச் செய்தான் ஆழ்வார்களை. மயர் வர மதிநலம் அருளி வேத பொருளை அனைவரும் அறியச் செய்தான். அகிலமெல்லாம் அற்புதமான வேத பொருளை அறியச் செய்த பகவானை பாசுரங்களால் பாடி பணிந்தவர்கள் ஆழ்வார்கள். அவர்கள் அனைவருமே பகவான் கண்ணனிடம் காதல் கொண்டிருந்தனர். அதிலும் சற்றே மேன்மையாக காதலாகி கசிந்தவர் ஆழ்வார் ஸ்ரீ பெரியாழ்வார். எந்தை தந்தை 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 தம் முத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் என்றபடி ஸ்ரீ பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடி அருளியுள்ளார்.
சூடிக் கொடுத்த சுடர்கொடி, பாடிக் கொடுத்த பைங்கிளி. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையின் 29வது பாசுரத்தின் 6வது வரிப்பதிவில் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று பாடி பரவசமாகின்றார். தந்தை முதல் முன் 7 பெயர், தன் முதல் பின் 7 பெயர். இது மட்டுமின்றி 21 தலைமுறை என்று சொல்லப்படுகின்ற கணக்கு. தாய் வம்சத்தில் பாட்டன் முதல் 7 பெயர். ஆக தந்தை, தான், தாய் வம்சத்தில் பாட்டன், 21 தலைமுறைகள். பகவானை தரிசித்தல், வேதத்தின் வேத சுவைப்பயனை அமைத்தருளுகின்ற பகவான், வேத பொருளை வழங்கிய பகவான், திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் இரவு புன்னைமர வாகனத்திலே புல்லாங்குழல் ஊதி வருகின்றார். ஸ்ரீ பெரியாழ்வார் தமது பாசுரத்திலே கண்ணன் புல்லாங்குழல் ஊதுகின்ற சிறப்பு பற்றி பாடுகின்றார். சிறுவிரல்கள் தடவி பரிமாற, செங்கன் கோடச் செய்யவாய் கொப்பளிப்ப, குரு வெயற்புருவம் கோடலிப்ப, கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கிச் செவியாட்டக் கில்லாவே. அந்த ஓசை கேட்டு பறவைகள் கூட்டிலிருந்து வெளிப்போந்தன. கறவைகளும் அவ்வாறே. இன்றைய நிலையிலே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி புன்னைமர வாகனத்திலே குழலூதி வருகின்ற போது பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி பாதாதி கேசமாக பகவானின் திருவடி பெருமையை பேசுகின்றனர். கண்ணனது திருமேனி அழகை பாதாதி கேசமாக அனுபவிக்கின்றார் ஸ்ரீ பெரியாழ்வார். முத்துமணியும் முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்திப் பதித்து தலை பெய்தாற்போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒட்டிட்டிருந்தவா காணீரே ஒண்ணுதலிர் வந்து காணீரே என்று அழைக்கின்றார். கண்ணனது திருமேனி அழகு வலது திருக்கால் இடது திருக்கால் திருத்துடை மீது அமைந்திருக்க, இடது திருக்கால் கீழே இருந்த நிலை இருக்க, திருக்கரங்கள் இரண்டினுள் குழல் ஏந்தி அந்த பாலன் கோபாலன் வேணுகோபாலன் கானம் இசைக்கின்ற பொழுது அகிலமே அவன் திருப்பதங்களில் பணிந்தது. புன்னைமர வாகனத்திலே பகவான் புல்லாங்குழல் மணி வண்ணனாக கண்ணனாக கலியுகத்திலே பார்த்தசாரதி சுவாமியாக எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். ஸ்ரீ பெரியாழ்வார் கண்ணனின் நிலைகளை அற்புதமாக அனுபவிக்கின்றார். கண்ணனின் திருவவதார சிறப்பு, கண்ணனது திருமேனி அழகை பாதாதி கேசாந்தமாக அனுபவித்தல்,
கண்ணனை தொட்டிலிட்டு தாளாட்டும் தாளப் பருவம். சந்திரனை அடைத்தல் அம்புலிப் பருவம். தலையை நிமிர்த்து முகத்தை அசைத்து ஆடுதல் செங்கீரை பருவம். கைகொட்டி விளையாடுதல் சப்பானி பருவம். தளர் நடை நடத்தல் தளர்நடை பருவம். அணைத்துக் கொள்ள அழைத்தல் அச்சோ பருவம். தன் முதுகை கட்டிக் கொள்ளும்படி கண்ணனை அழைத்தல். பூச்சி காட்டி விளையாடுதல். கண்ணனை பால் பெறச் செய்ய அழைத்தல். பன்னிரு நாமம் காது குத்துதல். கண்ணனை நீராட அழைத்தல். கண்ணன் குழல் வார காக்கையை வா வெனல். காக்கையை கண்ணனுக்கு கோல் கொண்டு வர விளம்புதல். கண்ணனை பூச்சூட அழைத்தல். கண்ணனை திருஷ்டி தோஷம் வாராதபடி திருவந்தி காப்பிட அழைத்தல். வெண்ணெய் களவாடல் முதலிய பாலக்கிரீடை வர்ணனம். ஆயர் மங்கையர் யசோதை பக்கள் கண்ணன் தீம்புகளை கூறி முறையிடுதல். யசோதை பிராட்டி கண்ணனது அதிமானுஷ சேஷ்டிதங்களைக் கண்டு பால் கொடுக்க அஞ்சுதல். யசோதை பிராட்டி கண்ணனை கன்றின் பின் போக்கினதை எண்ணி அனுதபித்தல். கண்ணன் கன்றுகள் மேய்த்து வரக் கண்டு யசோதை ஆனந்தித்தல். காளி பின்னே வரும் கண்ணனைக் கண்டு இடைக்கண்ணியர் காமுறுதல். கண்ணன் கோவர்த்தனகிரியை கொடையாய்க் கொண்டு கல் மழை தடுத்து ஆயரையும் நிறையையும் பாதுகாத்தல். கண்ணன் புல்லாங்குழல் ஊதல் சிறப்பு. இத்துணையையும் கண்ணனின் பாவங்களை, கண்ணனின் லீலைகளை, கண்ணனின் அதி அற்புதமான பெருமைகளை திவ்ய பிரபந்தத்திலே திவ்யமாக திருமொழியாக பாடி பரவசமாகின்ற ஸ்ரீ பெரியாழ்வார் திருவடிகளை சரணம் பற்றி திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலின் பிரம்மோற்சவ திருவிழாவிலே புன்னை மர வாகனத்திலே எழுந்தருளிய கண்ணனை காலமெல்லாம் சேவிப்போமாக. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள் கடலுள் என்றும் புனையாம் மணி விளக்காம், பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு. ஸ்ரீ பொய்கையாழ்வார் பொழிந்தருளிய பாசுரம். ஆதிசேஷன் பகவானுக்கு குடையாக, சிங்காசனமாக, பாதுகையாக, 9 தலையிலே ரத்ன கிரீட ஒளியார் உயர்வார். பல விதங்களில் இப்படி பகவானுக்கான திரு கைங்கரியத்தில் தம்மை இணைத்துக் கொண்டிருக்கின்ற காரணம், மானுட பிறவியில் பகவானுக்கு செய்யப்படுகின்ற திரு கைங்கரியங்களே பகவானின் திருவடி பற்றுவதற்கு ஏதுவாகும் என்றதொரு சான்றாக அமைகின்ற சேஷன் மீது பகவான் பார்த்தசாரதி அற்புதமான பரமபத சோபனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இணைந்திருக்க
எழிலான தோற்றத்திலே ஏற்றம் தரும் பார்த்தசாரதி சுவாமி. வலது திருக்காலை சற்றே மேலே இருத்தி வலது திருக்கரத்தை வலது திருக்காலின் முழங்கால் மீது நிறுத்தி இடது திருக்காலை கீழே இருத்தி இடது திருக்கையில் சற்றே ஊன்றி பக்தனை கண்டதும் இதோ வருகிறேன் என்பது போன்ற ஆச்சரியமான பாவம் பார்த்த சாரதி சுவாமி. சரணம் பற்றுபவர்களுக்கு மரணம் எனும் பயத்திலும் பரமபத சோபனத்தை தருகின்ற பார்த்த சாரதி. சரணா மறைபயந்த தாமரையானோடு மரணாய முன்னுயிர்க்கெல்லாம் அரணாய பேராழி கொண்ட பிரான். அப்பிரான் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி. பரமபத சோபனம் என்று ஒரு பிரபந்தத்தை அருளியுள்ளார் அருள் மகான் சுவாமி வேதாந்த தேசிகர். மோட்சமாகிய மேன் மாடத்திற்கு செல்லும் வழிப்படிகளை அமைத்து காட்டுகின்றார் சுவாமி தேசிகன். வானேறும் வழிப்படிகள் என்பது சுவாமிகளின் திருவாக்கு. பரமபதம் என்னும் உயர்ந்த இடத்தை அடைவதற்கு 9 பொருள்களை படிகளாக கற்பித்து விளக்குகின்றார் தூய புல் மேயும் தூப்புலில் அவதரித்த அருள் மகான் சுவாமி தேசிகன். அந்த 9 ஆதிசேஷனின் சிரசாக 9 நமக்கு 1000 தத்துவங்களை விளக்குகின்ற அந்த 9 1 தத்துவங்கள் முதலியவற்றை வகுத்து அறிதல், 2 மனந்தளர்தல், 3 உலக சுகங்களில் ஆசையறுதல், 4 நாம் செய்த பாபங்களின் மிகுதியால் இனி வர கிடக்கும் நரகானுபவம் முதலிய துன்பங்களுக்கு அஞ்சுதல், 5 எம்பெருமான் வீடு பெற்றினை அருள்வதற்கு காரணமான வழியை கடைப்பிடித்து, 6 இந்த உடலினின்றும் ஆன்மா வெளியேறுதல், 7 அர்ச்சிராதி மார்க்கத்தில் செல்லுதல், 8 வைகுந்தம் என்னும் திவ்ய உலகினை அடைதல், 9 அந்த திருவைகுந்தத்தில் அனைத்தும் வல்லவனான பகவானை கண்ணார கண்டு களித்து சேவித்து அனுபவித்து அந்த பக்தி பேரின்பத்தில் மூழ்கி கிடத்த 9 தத்துவங்களை உரைத்தவனே இடைப்பிள்ளையாகி வந்த எம்பெருமான் பார்த்த சாரதி சுவாமி. இந்த கருத்தை உடையவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் கோயில் அண்ணன் திருப்பாவை ஜீயர் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீராமானுஜ முனிவர் தமது பாஷ்யத்தில் தெளிவாக அமைத்துள்ளார். தொண்டே செய்து என்றும் தொழுது வழியொழுக பண்டே பரமன் பணித்த பணி வகையில் பரமபத சோபனத்தை பக்தர்கள் தெரிந்து புரிந்து அதன் 9 படிகளின் வியாக்கியானங்களை உணர்ந்து நடந்து கொண்டால் பக்தி மேலிட பரமபதநாதனின் பத கமலங்களை பற்றிட திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலின் பிரம்மோற்சவ திருவிழாவில் 2ஆம் நாள் இரவு சேஷ வாகனத்திலே பரமபதநாதன் திருக்கோலம்